அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி மசாலா முறுக்கு பண்ணலாம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறதையும் பார்த்துடலாம். 150 கிராம் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் அரிசி மாவு, 50 கிராம் பொட்டுக்கடலை மாவு, 4 மிளகாய், 7 பல் பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, காய பவுடர் சேர்த்துக்கலான்னு காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றி மாவு பிசையணுன்னு ஆயிலும் எடுத்து வச்சுருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். எடுத்த மசாலாவை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மிக்ஸியில் அரைச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாவை மிக்ஸியில் அரைச்சாச்சு. இப்போ மாவில் கலந்துடலாம். ராகி மாவு, அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, 3 மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அரைச்ச மசாலாவையும் இதோடு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மசாலாவையும். 1 ஸ்பூன் காய பவுடர் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு, 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிடலாம். ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா, உப்பு, காய பவுடர் எல்லாம் போட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சாச்சு. ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்க மாதிரி பார்த்துக்கறணும். இப்போ ஸ்டார் அச்சு எடுத்து அதில் தான் புளிய போகிறேன். இதே மாதிரி அச்சு மாவை 2 பாதியாக பிரிச்சுக்கிடலாம். இடியப்பச்சில் சில்ல போட்டுடலாம். 2 பாதியாக பிரித்த மாவில் ஒரு பாதியாக அச்சில் வச்சிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். மாவை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி முறுக்கு புளிய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஆயில் சூடேறட்டும். ஆயில் சூடேறிடுச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடலாம். முறுக்கு புளிய ஆரம்பிச்சிடுறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி விடுதேன். குச்சி முறுக்கு மாதிரி வரும். பரட்டி விட்டுக்கிடலாம். பொரிஞ்சிருச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி நீளமாகவும் முறுக்கு புளியலாம். இப்போ ரவுண்ட் ஷேப்லேயும் புளிய போகிறேன். ஒரு பிளாஸ்டிக் சீட்டு விரிச்சிருக்கேன். அதில் இந்த மாதிரி ரவுண்டாக முறுக்கு புளியலாம். இந்த மாதிரியும் ரவுண்ட் ஷேப்லேயும் முறுக்கு புளியலாம். இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து ஆயிலில் போட்டுடலாம். ஒரு பக்கம் பொரிஞ்சிருச்சு, பெரட்டி விட்டுறலாம். ரெண்டு பக்கமும் பெரட்டி விட்டு முறுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன்.
பொரிஞ்ச முறுக்கை எடுத்தாச்சு. மீதமுள்ள முறுக்கையும் இதே மாதிரி பொரித்து எடுத்துடலாம். ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். மீதமுள்ள மாவையும் இதே மாதிரி முறுக்கு புழிஞ்சிடலாம். எல்லா மாவையும் முறுக்கு புழிஞ்சு எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எடுத்த மாவில் 2 விதமான முறுக்கு பண்ணியிருக்கோம். முள்ளு முறுக்குலேயே குச்சி முறுக்கும் ரவுண்ட் முறுக்கும் பண்ணியிருக்கோம். என் பசங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து ராகி முறுக்கு பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்பவே வந்து கிறிஸ்பியாக இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என் தம்பி வந்து இப்போ கமெண்ட் சொல்லுவான். எங்கள் அம்மா இன்றைக்கி முறுக்கு செஞ்சுருக்காங்க, சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. தீபாவளி நெருங்குறதுனால நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.